வணக்கம் 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 டீ சாப்பிட்டு எல்லாருமே எப்படி இருக்கீங்க? இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னா, வீரே தீர சூர படம் நேத்து வந்து ரிலீஸ் ஆயிருக்கு. எல்லாருமே ஃபர்ஸ்ட் ஷோ போவாங்க. காலைல 6 மணி 7 மணின்னு போவாங்க. ஆனா மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் பீப்புள் ஃபர்ஸ்ட் ஷோ போனது சாயந்தரம் 6 மணி தான். ஏன்னா அவ்வளவு பெரிய பஞ்சாயத்து வந்து பார்த்தீங்கன்னா படத்துக்கு வந்திருக்கு. என்ன மேட்டர் ஆயிருக்குன்னா, இந்த படத்தை ப்ரொடியூசர் வந்து ஒரு டீம் கிட்ட இருந்து ஃபண்ட் வாங்கி இந்த படத்தை வந்து எடுத்திருக்காரு. அதுக்காக அவங்க கிட்ட இந்த ஓடிடி உரிமத்தை வித்து அவங்க கிட்ட கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காரு. அதெல்லாம் பண்ணாம இந்த படத்தை ரிலீஸ் பண்ண போறதான்னு சொல்லிட்டதுனால அந்த ஃபண்ட் கொடுத்தவங்க இருக்காங்க தெரியுமா, ஹைகோர்ட்ல கேஸ் போட்டு இந்த படத்தை ரிலீஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஸ்டே ஆர்டரே வந்து வாங்கிட்டாங்க. இன்னைக்கு ரிலீஸ் ஆகாதுன்னு சொன்னாங்க. ஒரு 4 வாரம் கழிச்சு வந்து ரிலீஸ் ஆகும்னு சொன்னாங்க. அவ்வளவு பெரிய ப்ராப்ளம் வந்து போய்கிட்டு இருந்தது. அதுக்கப்புறம் கோர்ட்ல என்ன சொல்லிட்டாங்கன்னா, நீங்க 7 கோடி ரூபாய் என்கிட்ட கொடுங்க, அதுக்கப்புறம் படத்தை வந்து பார்த்தா ரிலீஸ் பண்ணுங்கன்னு சொன்னதுக்கு அப்புறம் ப்ரொடியூசர், ஆக்டர், டைரக்டர் எல்லாமே அவங்க கை காசு போட்டு கொடுத்து கோர்ட்ல அந்த காசு கொடுத்ததுக்கு அப்புறம் இந்த படத்தை ரிலீஸ் பண்ணிருக்காங்க. நேற்று சாயந்தரம் 6 மணிக்கு இந்த படம் வந்து ஒரு வழியா ரிலீஸ் வந்து ஆயிருக்கு. ஒரு 10-15 பேர் இருக்காங்க. சீக்கிரம் வேலையை முடிக்கலாம், ரிஸ்க்னே. பாவனா வந்து ரொம்ப வருஷம் கழிச்சு வந்து பாத்தீங்கன்னா ஒரு கமர்ஷியல் ஃபிலிமா இந்த படம் அவருக்கு வந்து ஹிட் கொடுத்துருக்கு. ஏன்னா தில்லு தூள் படம் எல்லாம் பார்த்திருப்பீங்களா, அந்த மாதிரி பக்காவான ஒரு ஆக்ஷன் ஃபிலிம் தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த படம். ஏற்கனவே தெய்வ திருமகன் பார்த்திருப்போம், அதெல்லாம் நான் வந்து கமர்ஷியல் ஃபிலிம் நான் சொல்ல மாட்டேன். அண்ட் தென் பொன்னியின் செல்வன் படம் பார்த்திருப்பீங்க, அதெல்லாம் விக்ரமோட கேட்டகரி நான் சேர்த்துக்கவே மாட்டேன். இந்த படம் அவ்வளவு சூப்பரா வந்து பாத்தீங்கன்னா இருக்கு. மறக்காம போய் பாருங்க. இந்த படத்துல யாரெல்லாம் நடிச்சிருக்காங்க வந்து பாத்தீங்கன்னா, நம்ம மெயின் லீட் ரோல்ல ஹீரோவான கெட்டப் குமார் விக்ரம். அவரே எல்லாரும் கெட்டப் குமார் இப்ப சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்கன்னா, கமலஹாசன் சாருக்கு அப்புறம் எந்த ரோல் கூத்தாலும் நடிக்கக்கூடிய ஒரே ஆள் வந்து பாத்தீங்கன்னா அது விக்ரம் தான். ஒரு படத்துல 10 கேரக்டர் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், நான் 10 கேரக்டரா நடிப்பேன்னு சொல்லுவாரு. அதனாலே சோசியல் மீடியால அவரோட பேரு கெட்டப் குமார். இந்த படத்துல அவருடைய ஆக்டிங் பத்தி நான் பேச போறதில்லை, ஏன்னா அது அதை பத்தி நம்மளுக்கு தெரியும். நான் மெயினா பேச போற விஷயம் என்னன்னா, அவரோட அந்த பாடி கண்டிஷன் தான். எவ்வளவு ஃபிட்டா திரும்ப வச்சிருக்காரு. இந்த ரெஸ்லிங் மேட்ச் எல்லாம் பார்த்துருப்பீங்களா, இல்ல ராக்கு, பிராக் லெஸ்னர், கோல்டு பக்லாம் நடந்து வரும்போது இப்படி இருக்கும் தெரியுமா, அந்த மாதிரி இருக்கு. அவருக்கு கொடுக்குற அந்த ஆக்ஷன் சீக்வன்ஸ், அந்த பாடியோட கண்டிஷனோட ஃபைட் பண்ணும்போது எப்படி தெரியுமா இருக்கு, சொல்லிட்டு ஒரு ஏத்துறாருன்னா அப்படியே கதிகலையே போயிடும். ஒரு 55 வயசு உள்ள மனுஷனுக்கு இந்த மாதிரி ஒரு பாடி அவ்வளவு ஃபிட்டா வச்சிருக்கான்னு சொன்னா சத்தியமா யாராலும் நம்பவே மாட்டாங்க. ஹீரோயினா துஷாரா தேஷ்பாண்டேவா துஷாரா சார்பட்டா படத்துல ஆர்யாவுக்கு ஜோடியா இருப்பாங்க தெரியுமா, அவங்கதான். அவரும் விக்ரம் இந்த படத்துல ஜோடியா நடிச்சிருக்காங்க. அவங்களோட ஆக்டிங் நல்லா இருக்கு. கேரளால இருந்து ஒரு வில்லனை கூட்டு வந்திருக்காங்க சூராஜ்னு சொல்லிட்டு. ஃபர்ஸ்ட் டைம் அவரோட ஆக்டிங் அந்த படத்துல வந்து பாக்குறேன். அவரோட நடிப்பு ரொம்ப நல்லா இருக்கு. அதுக்கப்புறம் மெயினான ஒரு ஆள் யாருன்னா HSRA தான். ஒரு போலீஸ் கெட்டப்ல அவர் வந்து நடிச்சிருக்காரு. அந்த ஆள் மஞ்சனேல தெரியுமா, ஒரு ஏலியன். எனக்கு இந்த டார்க் நைட் படத்துல பேட்மேனுக்கு ஆப்போசிட்டா ஜோக்கர் இருக்கா தெரியுமா, அந்த கேரக்டர் எனக்கு HSRA கிட்ட கொடுத்தா எப்படி இருக்கும்னு சொல்லிட்டு ரொம்ப நாள் எனக்கு வந்து பாத்தீங்கன்னா இமேஜினேஷன் இருந்துகிட்டே இருக்கும். இப்படி இருக்கும்ல, விடியறதுக்குள்ள அவனை முடிக்கணும், அவ்வளவுதான். இந்த படத்தோட ஸ்டோரி என்னன்னு பாத்தீங்கன்னா, விக்ரம் ஒரு பெரிய குடும்பத்துக்கு விசுவாசியா இருந்துட்டு இருப்பாரு. அவங்க குடும்பத்துக்குள்ள ஏதோ ஒரு பெரிய பஞ்சாயத்துனால எல்லாத்தையும் விட்டு தான் குடும்பம் தான் குழந்தை பொட்டிங்கன்னு சொல்லிட்டு ஒரு பொட்டி கடையில வந்து வேலை செஞ்சுட்டு இருப்பாரு. இப்ப அந்த பெரிய குடும்பத்துக்கு SJ ஒரு பெரிய ப்ராப்ளம் வரும். இப்ப அந்த பெரியவர் வந்து விக்ரம் கிட்ட வந்து கேட்பாரு, என் குடும்பத்தை காப்பாத்து அப்படின்னு சொல்லி. இப்போ விக்ரம் அந்த குடும்பத்தை காப்பாத்துறாரா, இல்ல தான் குடும்பத்தை வந்து காப்பாத்திக்கிறாரா, இல்ல SJ போட்டு தள்ளுறாருன்னா ஒரு கதை. முக்கியமான ஒரு விஷயம் என்ன சொல்லணும்னா, தான் குடும்பத்துக்காக யாரை என்ன வேணாலும் பண்ணலாம், யாரை வேணா கொல்லலாம். இந்த படத்தை டைரக்டர் எப்படி எடுத்திருக்காருன்னா, எப்பவுமே பார்ட் 1 படம் பார்ப்போம், அதுக்கப்புறம் பார்ட் 2 போவோம். ஆனா இந்த படம் பொறுத்த வரைக்கும் பார்ட் 2 வந்து ரிலீஸ் பண்ணிருக்காங்க. அதுக்கப்புறம் தான் பார்ட் 1 எடுக்க போறாங்களாம். உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, இந்த பில்லா படம் பார்த்திருப்பீங்களா, அதுல நம்மளோட 2007 பில்லா படம் நடிச்சிருப்பாரு. அப்புறம் அதுக்கப்புறம் அந்த பில்லா படத்துல இவர் எப்படி டான் ஆறான்னு சொல்லிட்டு ஒரு கதை இருக்கும் தெரியுமா, அந்த மாதிரி இருக்கும்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன். அப்படிதான் இருக்கும். நான் பாத்துக்கிறேன். கிளைமேக்ஸ் சீன் வந்து போயிட்டு இருக்கும். அதுல ஒரு 16 நிமிஷம் வந்து பாத்தீங்கன்னா சிங்கிள் ஷாட்ல ஒரு டேக் ஒன்று எடுத்திருக்காங்களாம். இது சொல்லுன்னு வச்சுக்கோங்களேன், நம்மளுக்கு யாருக்குமே வந்து பாத்தீங்கன்னா தெரியாது. நீங்க படம் பார்க்கும்போது கிளைமேக்ஸ் முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா ஒரு பெரிய சம்பவம் நடக்கும். இந்த பக்கம் 4 பேர் அடிச்சிட்டு இருப்பானுங்க, அந்த பக்கம் 4 பேர் அடிச்சிட்டு இருப்பாங்க, அங்க 10 போலீஸ் ஓடிட்டு இருக்கும், இங்க துப்பாக்கி சூடு சண்டை கேட்கும், இந்த பக்கம் விக்ரம் இருப்பாரு, அந்த பக்கம் SJ ஓடிட்டு இருப்பாரு, ஒரு காரு கவுந்து போவோம். இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா 15 நிமிஷம் சிங்கிள் ஷாட் சீனா எல்லாம் நம்பவே முடியல. இது சொல்லுன்னு வச்சுக்கோங்களேன், யாருக்குமே வந்து பாத்தீங்கன்னா தெரியாது. யாராச்சும் 2 பேர் சொதப்பினா மொத்தமா வந்து பாத்தீங்கன்னா முடிஞ்சு போகணும். அதுக்கே டைரக்டருக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு பெரிய அப்ளாஸே கொடுக்கணும். இந்த படத்துல எனக்கு பிடிச்ச சீன்லாம் என்னன்னு நான் சொல்றேன். முக்கியமான ஒரு சீன் ஃபர்ஸ்ட் நான் சொல்ற போறது என்னன்னா, இந்த கெட்டப் இருக்கு தெரியுமா, இது இப்படியே நடந்து போலீஸ் ஸ்டேஷனுக்குள்ள வருவாப்ல. வந்ததுக்கு அப்புறம் ஒரு பெரிய சம்பவம் நடக்கும். அது நான் எதிர்பார்க்கவே இல்லை.
விக்ரமுக்காடா இந்த மாதிரி சீன் குடிக்கிறீங்கன்னு சொல்லிட்டு அப்படியே நம்மளுக்கே கூஸ் பம்ப்ஸ் ஆயிடுச்சு. அந்த மாதிரி ஒரு சீன் இது. பட்டு பட்டுன்னு முடிச்சுட்டு போயிட்டே இருப்பாப்ல. அந்த சம்பவம் ஞாபகம் இருக்குல்ல. ரெண்டாவது சீன் என்னன்னா, ஒரு கல்யாண மேடையில வந்து பாத்தீங்கன்னா ஒரு போலீஸ்காரன் வந்து என்ன டெய்ன்னு சொல்லிட்டான், அதனால நான் அடிச்சுட்டேன்னு சொல்லுவாரு. இப்ப நான் கூட உன்னை டெய்ன்னு சொல்றேன், என்ன தொட்டு பாடுறா பார்க்கலாம் அப்படின்னு ஒரு சீன் வரும். அந்த சீனை பார்க்கும்போது எனக்கு தளபதி படத்துல ரஜினி சொல்லுவார்ல, போலீஸ்காரங்க கிட்ட உட்காந்து அங்க அரவிந்த் சாமிலாம் இருக்கும்போது தொட்டு பாடுறா பார்க்கலாம்னு சொல்லிட்டு எனக்கு அந்த தாட் வந்துச்சு. அந்த சீன் ரொம்பவே நல்லா இருந்தது. இவங்க எல்லாம் சேர்ந்து ஒரு பிளான் பண்ணுவாங்க கொலை பண்றதுக்கு. அப்போ கிழங்கு எத்துணுவான்னு சொல்லுவாங்க. எனக்கு தெரிஞ்சு கிழங்குன்னா அந்த சேப்ப கிழங்கு சக்கரை கிழங்கு நினைச்சேன். ஆனா இவங்க வச்சிருக்க கிழங்கே வேற. அந்த கிழங்குக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். ராக்கி படம் பார்த்துருப்பீங்களா? அல்ல எனக்கு பெரிய படம் வேணும்னு சொல்லிட்டு ராக்கி பாய் வந்து போலீஸ் ஸ்டேஷன் வாசல்ல பெரிய கண்ணை வச்சுட்டு எல்லாரையும் சுடுவார் தெரியுமா? அந்த மாதிரி ஒரு சம்பவம் தான் வந்து பாத்தீங்கன்னா இது. அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு ஒரு ஹைப் இருந்துட்டே தெரியுமா? அது கம்ப்ளீட்டா அந்த படம் ஃபுல்லா டிராவல் பண்ணிட்டே இருந்தது. ஏற்கனவே இந்த படம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு நைட்ல நடக்கக்கூடிய கதை தான். இந்த கைதி படம் பார்த்துருப்பீங்களா? அந்த மாதிரி ஒரு பேக்ட்ராப்ல தான் இருக்கு. ஸோ அதனாலே நமக்கு டெம்ப்ட் ஆகிட்டே வந்து பாத்தீங்கன்னா இருந்துட்டு இருந்தது. அது எனக்கு ரொம்பவே நல்லா இருந்துச்சு. அதுக்கப்புறம் கிளைமேக்ஸ்ல விக்ரமோவுக்கு ஒரு ரெஃபரன்ஸ் ஒன்று வச்சிருக்காங்க. அதெல்லாம் எதிர்பார்க்கவே இல்லை. அது ரொம்ப நல்லா இருந்துச்சு. எனக்கு நெகட்டிவ்ன்றது வந்து பார்த்தா அந்த படத்துல ரொம்ப பெருசா தெரியல. பட் நிறைய பேர் சொல்றது என்னன்னா, பிளாஷ்பேக் சீன் வந்து கொஞ்சம் லேகா போயிட்டு இருந்த மாதிரி இருந்துச்சுன்னாங்க. பட் அந்த லேகா போனாலும் பட் அடுத்தடுத்து வர சம்பவம் வந்து பார்த்தா அந்த லேகை டோட்டலா வந்து கண்ட்ரோல் வந்து பண்ணிடுது. அண்ட் தென் விக்ரமுக்கு கொடுக்குற ஒரு இன்ட்ரோ சீன் இருக்கும் தெரியுமா? அது ரொம்பவே டம்மியா காட்டாம இருக்கு. இன்னும் கொஞ்சம் மாசா வந்து பார்த்தீங்கன்னா காட்டியிருக்கலாம். மற்றபடி நெகட்டிவ்ன்றது வந்து பார்த்தீங்கன்னா பெருசா எனக்கு ஒன்றும் தெரியல. அண்ட் தென் மியூசிக் சொல்லணுமே, ஜிவி பிரகாஷ் சும்மா அல்லது தரமா இருக்கு. பிஜிஎம் பாட்டு ரொம்பவே நல்லா இருந்துச்சு. எனக்கு என்னன்னா, ஜிவி பிரகாஷ் நடிக்கிறத விட்டு மியூசிக்ல மட்டும் கான்சென்ட்ரேட் பண்ணாருன்னு வச்சுக்கோங்களேன், அடுத்த ஆஸ்கர் நாயகன் ஜிவி பிரகாஷா மட்டும்தான் இருக்கும். ஏன்னா அவரு தான் நடிக்கிறார் தெரியுமா ஒரு படத்துல, அந்த பாட்டு ஒண்ணும் விளக்க மாட்டேங்குது. ஆனா இவர் ஒரு மியூசிக் டைரக்டரா ஒரு படத்துல வந்து போடுறாரு தெரியுமா, அந்த பாட்டு எல்லாம் அவ்வளவு நல்லா இருக்கு. இப்ப கூட ரீசெண்டா சூரியரை போட்டிருக்குதான் நேஷனல் அவார்டு வாங்கினாரு நினைக்கிறார், வாங்கிட்டாப்ல. ஏன் இதெல்லாம் எதுக்கு? ஒரு தரமான மஜான படம் வீர தீர சூரன். ஒரு 20 வருஷம் கழிச்சு சியான் விக்ரமுக்கு ஒரு கமர்ஷியல் ஹிட் கொடுக்குற படம்னா அது இந்த படம் தான். த ஓஜி சியான் இஸ் பேக். எனக்கு இந்த படம் ரொம்பவே பிடிச்சிருக்கு. தியேட்டர்ல போய் கண்டிப்பா வந்து பாருங்க, தயவு செஞ்சு மிஸ் பண்றாதீங்க. ஒரே ஒரு சிக்கன் பீஸ், அதுக்காக தான் வந்து பாத்தீங்கன்னா எந்த பாட்டுவே. அண்ட் தென் அவ்வளவுதான். இதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். அன்டில் தென் சைனிங் ஆஃப், மகேஷ்.